பெரிய தேச்சகோ நான் உனக்கு பண்ற ரத்தாபிஷேகம். அடிய பாதகத்தே, ஐயா அடிய பாதகத்தே, என்ன காரியம் பண்ணிட்டேடி? நான் கண்ட கனவு பழிச்சிருச்சே ஆத்தா. உத்ரா, இப்படி பண்ணிட்டியே உத்ரா. உத்ரா, அம்மா ரத்தம் என்னன்னு கேட்டுச்சு. அதான் மொத்தமா கொடுத்துட்டேன். இனி நான் யாருக்காக வாழணும்? ஆனா நான் செத்தாலும் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன மாசியையும் இந்த ஊர் மக்களையும் நான் சும்மா விட மாட்டேன். அவங்க தினம் தினம் சாகாம சாகணும் விட மாட்டேன். இந்த உத்ரா என்னை எடுத்துக்கோமா, எடுத்துக்கோமா. ஐயோ உத்ரா, ஐயோ டே மூப்பரே, இந்த கையால தானே வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். இனிமே நீ யாருக்கு பார்க்க கூடாது. ஏண்டி எனக்கு புடவை தர மாட்டேன்னு சொன்னல, இனிமே நீ வாழ்க்கையில புடவைய கட்டக்கூடாது. பயப்படாதீங்கப்பா, இது உத்தராதான். அவ இங்கதான் இருக்கா. இந்த ஊரை விட்டு அவ எங்கேயும் போக மாட்டா. பாட்டி, இதுக்கு முடிவுதான் என்ன? இந்த ஊர் மக்களுக்கு விமோச்சனமே கிடைக்காதா? உத்தராக்கு அவங்க பண்ண துரோகத்தை அவங்க உணர்ந்துட்டாங்க. இந்த ஊர் மக்கள் இனிமேலாவது நிம்மதியா இருக்கட்டுமே. அவங்க நிம்மதியா இருக்கணும்னா என் பேத்தி உத்தரா சாவுக்கு காரணமானவன ஊருக்குள்ள கொண்டு வரணும். அவன் வந்துட்டா இவங்களை விட்டுருவான். பாட்டி, யார் அவன்? என் பேத்தி உத்தரா அகால மரணம் அடைஞ்சு ஆவியா இருந்தாலும் அவன் இந்த ஊர் எல்லையை தாண்ட முடியாது. அதனால அவனை இங்க கொண்டு வாங்க. இந்த மக்களுக்கு சுதந்திரம் உங்க மூலமா கிடைக்கட்டும். நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நாங்க இருக்கிறோம். எந்த மாசி இத்தனை நாள் நீங்க தேவமா நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவன் தான் உங்க ஊர் இப்படி ஆனது காரணமானவன். இனியும் இந்த ஊருக்குள்ள சாவு விழுக்கிறதும் காவு வாங்குறதும் நடக்காம இருக்கணும்னா அந்த மாசி இந்த ஊருக்குள்ள வந்தே ஆகணும். உத்தரா மாசிய வரவனாத்தா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. அப்படி ஒரு வாழ்க்கை வேணாம்டா. ஐயா, மாசியோட அப்பா இந்த ஊர் மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு வாழ்ந்தவர். ஆனா மாசி நல்லது செய்யற மாதிரி நடிச்சு உங்க எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல இருக்கிற 100 நல்லவங்க வாழ்றதுக்காக மாசின்ற ஒரு கெட்டவனை அழிக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லைங்க. மகாபாரதமும் ராமாயணமும் நீங்க படிச்சது இல்லையா, கேட்டது இல்லையா? தேவர் அசுரர்களுக்குள்ள பாவம் பரிதாபம் பார்த்தது இல்ல. ஆசாமிகளுக்கு எதுக்கு வீண் கர்வம்? மாசி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து டிவி இல்ல, நியூஸ் பேப்பர்ல, ரேடியோ இல்ல, வெளி உலகமே தெரியாம இந்த ஊருக்கு நாங்க எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆனா நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய யோசிக்கிறீங்க. மாசி எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. சொல்லுங்கயா, மாசி எங்கதான் இருக்கிறான்? சொல்லுங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி என் மனசுல கர்வம் இல்ல. என் மக்கள் பட்ட துன்பமும் துயரமும் போதும். இனியாவது சந்தோஷமா வாழணும். மாசி எங்க இருக்கான்னு நான் சொல்றேன்.
யார் நீங்க? அம்மா நாங்க மாசி ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம். அவர் இங்க இல்லையே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் டவுன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஊர் ஆராய்ச்சிக்காக வந்திருக்கிறோம். ஐயா கிட்ட ஒரு பெர்மிஷன் கையெழுத்து வாங்கிட்டு நாங்க இங்க வேலையை ஆரம்பிக்க போறோம். அவர் இந்த வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. பஞ்சு குடோன்ல தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன் அவர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு, நீங்க இங்க இருக்கீங்க? அவருக்கு நேரம் சரியில்லை. எனக்கு மாங்கலி தோஷம்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதான் தாலிய காப்பாத்திக்க சாமிய வேண்டிட்டு இருக்கேன். அந்த ஆள் உசுர காப்பாத்திக்க ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏங்க அவர் ஒளிஞ்சு வாழ்ற அளவுக்கு அப்படி என்னங்க தப்பு செஞ்சாரு? படிப்பு விஷயமா வந்திருக்கீங்க, வழி தவறி போயிடாதீங்க. பொம்பளை பிள்ளைங்களா இருக்கீங்க, அந்த ஆளுகிட்ட சூதானமா இருங்க. எங்க சேஃப்டியை நாங்க பாத்துக்கிறோம் மேடம். சார் சார் எங்க யாரும் காணோம். வந்துட்டாண்டி. யார் நீங்க? மாசி சாரை பார்க்கணும். அவரு இங்க இருக்காருன்னு உங்களுக்கு யார் சொன்னது? சார் நாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரோம். அவங்க வைஃப் தான் சொன்னாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் தரங்களேன். ம். வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க. அண்ணே. டேய், யாரா அவங்கலாம்? சார் நாங்களாம் உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? சார் நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரஸ்ட்டை ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம் எங்கள் காலேஜில். உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் நாங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு உங்கள் ஆளுங்க யாராவது கூட உதவிக்கு அனுப்பணும். என்கிட்ட உதவியும் தேடி வந்துட்டீங்க, பண்ணாம இருப்பனா? ஆமா, இந்த காட்டுக்குள்ள எத்தனை நாள் ஆராய்ச்சி பண்ண போறீங்க? ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிடும் சார். எங்க தங்க போறீங்க? பக்கத்துல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சார். இந்த மாசிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நீங்க இங்கேயே தங்கலாம். இங்க எல்லா வசதியும் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே. என்கிட்ட யார் எதை கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓ ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே Thank you. சார். ஹாப்பி பர்த்டே சார். வெல்கம். ஹாப்பி பர்த்டே சார். நீங்க ஃபாரஸ்ட்டை பார்க்கணும்னா இவர் உங்களை அங்க கூட்டிட்டு போவாரு. தேங்க்யூ சார். இன்னைக்கு நைட்டு என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. நீங்க எல்லாம் கண்டிப்பா கலந்துக்கணும். கண்டிப்பா வந்துடுறோம் சார். தேங்க்ஸ். ஓகே. சாரி. சக்சஸ். வந்த முதல் நாளே நம்ம டார்கெட் முடிஞ்சிடும் போல இருக்கு. ஆமா, இவன் வெளியவே வராம எப்பறம் இவனால இங்க இருக்க முடியுது? இவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இங்கேயே வரவழைச்சு அனுபவிச்சுப்பான் போல இருக்கு. ஓ, இவன் வைஃப் அங்க தாலி பிச்சை கேட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா இங்க இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கான். டேய் மச்சான், பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலினா பிளான் பி டா. ஏய் என்னடா அது பிளான் ஏ பிளான் பி? அது எங்களுக்கும் தெரிய வேண்டாமா? பிளான் ஏ அவன் கழுத்துல கத்திய வச்சு மடக்கி கடத்துறது. அப்போ பிளான் பி? பிளான் பி என்னன்னா உங்க 3 பேத்தையும் காட்டி மயக்கி அவனை கடத்துறது. அப்போ கண்டிப்பா பிளான் பி தான் ஒர்க் அவுட் ஆக போகுது.